வணக்கம். நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த நீதிமன்ற வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இன்றைக்கி இந்த பொங்கல் திருநாளில் வெளியாகிருக்கு. அதோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் அதான் பார்க்க போகிறோம். என்ன கல்வி தகுதி, வயது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், பாடத்திட்டம், சிலபஸ் என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அலுவலக உதவியாளர் பணிக்கான அப்டேட் வரலையா அப்படின்னு கேட்பீங்க. அதற்கான அறிவிப்புமே விரைவில் வெளியாகலாங்க. பிப்ரவரிக்குள்ளே அதற்கான அறிவிப்பு வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வேக்கன்சி கூட அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாங்க. அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே மாதிரி தான். ஸோ நம்ம ஹைகோர்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கே அப்படின்னா ஹைகோர்ட்னா சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை, அதனோட கிளை மதுரை, இந்த 2 இடத்துல தான் இப்போதைக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம கீழமை நீதிமன்றங்கள் சபார்டினேட் கோர்ட்டுக்கான அறிவிப்பு அடுத்தடுத்து விரைவில் வரலாம். இன்றைக்கி நைட்டு கூட வரலாம். சரிங்களா? அந்த மாதிரி அவங்க எப்போ வேணால் அதிரடியாக அறிவிப்பு வெளியிடலாம். ஸோ இப்போ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். முதல் தடவை நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் டேட் டுடே. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் 13/2, அது பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகேவா? என்னென்ன போஸ்ட்னா டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். சரிங்களா? அந்த பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 19,500 71,900 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா நீங்கள் 25,000க்கு மேலே வாங்கலாம். மொத்தம் டைப்பிஸ்ட்டுக்கு 22 வேக்கன்சி, டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு 1, கேசியருக்கு 2, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 8. சரிங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் அவங்க கொடுத்துருக்காங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கும் அதே சேம் சேலரி தான், டைப்பிஸ்ட்டுக்கான சேலரி தான். கேசியருக்கு பார்த்திங்கன்னா 19,500 71,500. சரிங்களா? ஸோ அப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மட்டும் தான் கொஞ்சம் கம்மி, மற்ற 3 போஸ்ட்டுக்கும் ஒரே தான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன ஏஜ் லிமிட்டு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது யாருக்கெல்லாம் ரிசர்வேஷன் இருக்கோ, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 37 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு இல்லையோ அவங்க 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் மீன்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு 47 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாங்க. ஸோ இதுதான் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது 37 வயது வரைக்கும், அதாவது இடஒதுக்கீடு உள்ளவங்களுக்கு, இடஒதுக்கீடு இல்லாதவங்களுக்கு 32 வயது வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இடஒதுக்கீடு யாருக்கெல்லாம் இருக்குது? பிசி முஸ்லீம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. சரிங்களா? அவங்களாம் 37 வயது வரைக்கும். அடுத்து கல்வி தகுதியை பார்த்துடலாம். ஸோ கல்வி தகுதி பார்த்திங்கன்னா இந்த 3க்கு பார்த்துடலாம். டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ எனி டிகிரி படித்தா போதும். சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் ஆர் எனி அதர் டிசிப்ளின்ஸ் ஆஃப் ஏ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன் இந்தியன் யூனியன். சரிங்களா? எனி டிகிரி படித்தால் போதுமானது. அது இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், மெடிசின் படிச்சிருக்கலாம், ஆனால் டிகிரி மஸ்ட்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்கல, எல்லாருமே பழகிக்கலாம். அதனால மாதிரி தான் அவங்க ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு தனி சர்டிஃபிகேட்லாம் கேட்கல, எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 3 பணி 2, 3, 4 எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாமே பண்ணலாங்க. அடுத்து ஜெராக்ஸ், அது டைப்பிஸ்ட்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அதே போல் எனி டிகிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா மஸ்ட் கிவ் பாஸ் த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் பை ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அப்புறம் என்ன சொன்னால் மஸ்ட் கிவ் பாஸ் த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். சரிங்களா? இது 2ம் படித்திருக்கணும். சரிங்களா? மஸ்ட் கிவ் பாஸ் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப்பிங் பை ஹையர் கிரேடு. சரிங்களா? ஹையர் கிரேடு முடிச்சிருக்கணும். தமிழ்லேயும் ஹையர் கிரேடு, இங்கிலீஷ்லேயும் ஹையர் கிரேடு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ 3 செக் வைக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் சப்போஸ்
ஸோ கேண்டிடேட்ஸ் would not possess the qualification, that is course of computer automation may also apply for appointment by direct recruitment. If selected, they should acquire such qualifications within the period of their proportion. சப்போஸ் அது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் நீங்கள் முடிக்கலைனாலும் டைப்பிஸ்ட் மட்டும் வச்சு உள்ளே போடலாம். ஆனால் அந்த வித்தின் ப்ரொபோஷன் பீரியடுக்குள்ளே அதை முடிச்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது டைப்பிஸ்ட்டுக்கு சொல்கிறேன். என்னென்னு சொல்கிறேன்னா, ரெண்டுமே ஹையர், தமிழும் ஹையர், இங்கிலீஷும் ஹையர். அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சுக்கிறோம். சப்போஸ் நீங்கள் கோர்ஸ் முடிக்கலனாலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ரொபோஷன் பீரியடுக்குள்ளே நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சு வச்சுக்கணும். அவ்வளோதான். Those who possess a degree or diploma in computer science or computer engineering as one of the subjects approved by the University Grant Commission, All India Council for Technical Education, Director of Technical Education and equivalent body are exempted with the passing from the certificate course in computer or office automation. ஸோ நீங்கள் வந்து டிகிரியோ டிப்ளமோவோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ படிச்சிருந்தீங்கன்னா அது எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ சிஓஏ கோர்ஸ் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ அந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன் கோர்ஸில் வந்து விலக்கு கொடுக்குறாங்க. ஆனால் மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ படிக்காட்டியும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் ப்ரொபோஷன் பீரியட் 1 year 2 years சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சுக்கணும் வேலையில் ஜாயின் பண்ண பிறகு. ஸோ இப்போ வந்து கிளியர் கட்டாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம என்னென்னா, விண்ணப்ப கட்டணம் வந்து பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஏசிசி, அப்புறம் அதர்ஸு, அன்ரிசர்வ்டு எல்லாத்துக்கும் 500 ரூபா. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து விலக்கு கொடுக்குறாங்க, விண்ணப்ப கட்டணத்துலேருந்து விலக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பெர்சன் அண்ட் டெசிடிவ் விடோ ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து விலக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் வீடியோ இது மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் அண்ட் வைவா வைஸ். ஸோ எக்ஸாம் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு டைப்பிங் டெஸ்ட்டு வைப்பாங்க, அப்புறம் வைவா வைஸு. அப்புறம் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எக்ஸாமினேஷன் அண்ட் வைவா வைஸ், அது இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன் ரிட்டன் எக்ஸாம்ஸ் வில் கன்சிஸ்ட் ஆஃப் 120 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அப்ஜெக்டிவ் டைப் இன் OMR ஆன்சர் ஷீட், அண்ட் ஈச் கொஸ்டின் வில் கேரி 1 mark. டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 150 minutes சொல்லியிருக்காங்க. அது 2.5 மணி நேரம். சரிங்களா? 2.5 மணி நேரம், 125 கொஸ்டின் 2 பிரிவாக கொடுத்துருக்காங்க. தமிழ் குவாலிஃபையிங் பேப்பர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மதிப்பெண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு வந்து 20 மார்க் எடுக்கணும். சரிங்களா? 50 மதிப்பெண் 20 மார்க் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். சரிங்களா? அப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிலிட்டி பெர்சனுக்கு வந்துன்னா அவங்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க இங்கிலீஷ்லேயே எழுதிக்கலாம் தமிழ் எலிஜிபிலிட்டிலேருந்து. அப்புறம் வந்து ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி 75 மதிப்பெண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு மினிமம் பாஸ் மார்க்கு 30 எடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் பாட்டியை சொல்லியிருக்காங்க. சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் 50 மார்க்ஸுக்கு. அப்புறம் ஜென்ரல் நாலேஜ், நியூமரிக்கல் அண்ட் மென்டல் அபிலிட்டி, அனலிட்டிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கொஞ்சம் சிலபஸ் வந்து மாற்றிருக்காங்க. பார்ட்டியில் வந்து ஜிகே வரும், அது பேங்கிங் எக்ஸாம் மாதிரி வருது. நியூமரிக்கல் அண்ட் மென்டல் அபிலிட்டி, அனலிட்டிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர்ஸ், டிகிரி ஸ்டாண்டர்டு. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளியர் கட்டாக வந்து என்ன ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காணொலியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத காணொலி வரப்போகுது. ஓகேவா? பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. யார் டைப்பிஸ்ட்டுக்கு the basic computer knowledge of the candidates will be tested practically in OpenOffice, Microsoft Office, Word, Excel, PowerPoint, DTP Works. இது டைப்பிஸ்ட்டுக்கு. அது டைப்பிஸ்ட்டுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, டைப்பிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. இங்கிலீஷ் டைப்பிங் டெஸ்ட் வந்து 45 words per minute,
டூரேஷன் 10 மினிட்ஸில் கொடுக்குறாங்க. அதே போல் தமிழ் டைப்பிங் டெஸ்ட்டு 45 வேர்ட்ஸ் per minute. ஸோ இதுக்கு வந்து டைப்பிங்கான ஸ்கில் டெஸ்ட்டுங்க. சரிங்களா? ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அண்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு இதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வைவா வைஸ் கொடுக்குறாங்க. அதாவது இன்டர்வியூ மட்டும்தான். இவங்க வந்து பேஸ்டு அந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1:2 ஆர் 1:3 வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுதான் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு நிறைய டவுட் வரும். ஸோ அந்த டவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு இப்போ நிறைய டவுட்ஸ் வரும், கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதுக்கு தனியாக நம்ம வீடியோ பண்ணலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மதுரையில் இருக்கும். The selected candidates will be posted in either in principal seat at Madras at Madurai branch of Madras High Court or Tamil Nadu State Judicial Academy Chennai or Regional Center of Tamil Nadu State Judicial Academy Coimbatore or Madurai, and also liable to transfer from any place to another at any time.